ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா, பாரதி கார் ஏசி சர்வீஸ் கும்பகோணத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே எதுக்காக நம்ம வந்திருக்கோம் அப்படின்னா, ஆமாங்க, நம்மளோட கார் ஏசி வந்து கூலிங் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. ஸோ கேஸோட வால்யூம் குறைஞ்சிருக்குமோ அப்படின்ற எங்களுக்கு ஒரு டவுட் ஏற்பட்டுச்சு. ஸோ டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்காக நம்ம வந்து இந்த ஷாப்பை விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ப்ரீமியமாக நல்ல குவாலிட்டியில் சூப்பராக பண்ணி கொடுக்குறாங்க, லோ பட்ஜெட்லேயும் பண்ணித்தராங்க. இவங்களோட கேஸ் ஃபில்லிங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன கேனில் இல்லாமல் பெரிய பெரிய சிலிண்டரில் வச்சு பண்ணி கொடுக்குறாங்க. இவங்க கேஸ் ஒரு ஃபில் பண்ணாலும் லீக்கேஜ் கரெக்டாக எங்கேயாவது இருக்கா அப்படின்னு ப்ராப்பராக குவாலிட்டியாக செக் பண்ணி தான் வந்து 1க்கு 2 தடவை செக் பண்ணி கரெக்டாக அமுச்சு விட்றாங்க. நாங்கள் இந்த ஷாப்பை விசிட் பண்ணோம். விசிட் பண்ண அடுத்த ஒரு 20 நிமிஷத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க ஷாப்பில் ரொட்டீனாக வந்து ஏகப்பட்ட கார்ஸ் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ எவ்வளோ கார்ஸ் வந்தாலும் குயிக்காக இன்னொரு 20 நிமிஷத்துலேயே வந்து கேஸை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணி கொடுத்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஆக்சுவலி பேனட் ஓப்பன் பண்ணிட்டோம். இந்த பேனட்டில் நான் இதுக்கு இவ்வளோ இன்டெப்த்தாக செக் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார் பேனட்டுக்குள்ளே எலி பூந்துருந்துங்க. ஸோ எலி எங்கேயாவது இருக்காமா, எலியோட ஏதாவது கிடக்குதா அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ராப்பராக நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ வந்து எதுவுமே இல்லை. இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காந்தி நகரில் தாங்க இருக்குது. கும்பகோணத்தோட இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பேக் சைடு காந்தி நகரில் தாங்க இருக்குது. செங்கங்கனி ஸ்ட்ரீட்டும்பாங்க. செங்கங்கனி ஸ்ட்ரீட்டில் காந்தி நகர் ஏரியாவில் தாங்க இருக்குது. ஸோ எல்லாருமே இங்கே வந்து நீங்கள் உங்கள் காரை வந்து ஏசி டாப்அப் பண்ணணும், இல்லை ஏசியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அண்ணன் அங்கே பண்ணிகிட்ருக்காரு பாருங்க, ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு. அவர் பேர் தான் பாரதி. ஸோ வந்து சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்குறாப்புல. இதுதாங்க நம்ம ஷாப்பு. இது நானும் என் ஃப்ரெண்டுமே தான் வந்திருந்தோம். ஸோ அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து ரொம்ப கொஞ்சம் பிஸியாக அது ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாப்புல. ஸோ நான் மட்டும் சும்மா செல்ஃபியில் வீடியோ எடுத்து கவர் பண்ணிகிட்டு இருந்தேங்க. நம்ம அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பெரிய இப்போ சிலிண்டர் மூலியமாக கேஸை ஏற்றிட்டார். ஏற்றி முடித்ததுக்கப்புறம் அவர் எங்கேயாவது லீக்கேஜ் இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கிறாரு. ஏற்கனவே என்ன சொன்னாங்க அண்ணா, நம்ம அண்ணன் லீக்கேஜ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்புல. ஒரு இன்ஜின் கிட்ட ஏதோ ஒரு லீக்கேஜ் சொன்னாப்புல. அதுக்கு வந்து 4000 மேலே செலவாகும், 4 to 5,000 செலவானாப்புல. நான் இருந்தாலும் இது நான் செக் பண்ணுறேன் அப்படின்ட்டு செக் பண்ணாப்புல. செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தாப்புல லீக்கேஜ்லாம் இல்லை, கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு சொன்னாப்புல. அப்போ தான் எனக்கு வந்து பெரும் மூச்சே வந்துச்சு. திரும்ப என்னடா அந்த காருக்கு வந்து திரும்ப 5,000 செலவு பண்ணுமா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இந்த கார் வாங்கி ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு தான் இருக்கிறேன். என்ன சின்ன இஷ்யூ வந்தாலும் அந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஸோ திரும்ப செலவு எடுத்து விடுதுன்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தேன். அப்போ வந்து லீக்கேஜ் எதுவும் இல்லை தம்பி, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் ஒரு கான்ஃபிடென்ட் கொடுத்தாங்க. ஸோ அதனால் வந்து லீக்கேஜ் எதுவும் இல்லைனால கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். இதுக்கு வந்து சார்ஜஸ் வந்து ரொம்ப கம்மி தாங்க வாங்கிட்டாங்க. எவ்வளோ வாங்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1200 அந்த மாதிரி தான் வாங்கிட்டாங்க. எப்பவுமே அஸ்யூஷுவலாக வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் வந்து எப்பவுமே 1500 அந்த மாதிரி வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் மாருதி சுசுகி ஷோரூமில் வந்து சர்வீஸ் விட்டுருந்தேன். அப்போ வந்து ஏசி ஃபில்ட்ரு மாற்றினாங்க. ஏசியோட ஃபில்ட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட்டுக்குள்ள கார் வந்து அந்த ஏசி ஃபில்ட்ரை வந்து இந்த டிசைருக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அண்ணன் அதை கண்டுபிடிச்சி மாற்றிருக்காங்க. நம்ம ஏசி ஃபில்ட்ரை மாற்றிடுன்னு சொல்லி ஏசி ஃபில்ட்ருமே மாற்றி கொடுத்தாப்படி. அந்த ஏசி ஃபில்ட்ரை கம்பேர் பண்ணி எங்கிட்ட காட்டினாப்புல இது வந்து டிசைருக்குள்ள ஏசி ஃபில்ட்ரு வந்து கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ ஏசி ஃபில்ட்ரையும் மாற்றிட்டு கேஸுமே ரீஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் டெஸ்ட் ட்ரைவ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணக்குள்ளே ஆக்சுவலி கூலிங் வந்து சூப்பராக வந்தது. முன்ன கம்பேர் பண்ணக்குள்ளே இப்போ சூப்பராக வந்து கூலிங் இருக்குது. அதனால் வந்து அண்ணன் வந்து சூப்பராக பண்ணி கொடுக்குறாப்புல. ஸோ உங்கள் காருக்கு ஏசியில் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது, கேஸ் குறைஞ்சிருக்கு, அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் இந்த ஷாப்பு. கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டி விட்டுங்க. தேங்க்யூ.